ஹேடிஜிஸ் சின்னதாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். ரெடியா? 1 2 3. கிங்கோட ஆசீர்வாதத்தில் நமக்கு இன்னொருத்தவர் கிடச்சிருக்காரு. இவருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஒரு 2 பேர் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது 2மே வைக்கணும்னு ஆசை தான். பட் ஆனால் 2மே வைக்க முடியாது. ஆனால் இவரும் எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறதில்ல. ஏன்னா இவர் வந்து ரெண்டில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இவரை வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது நமக்கு மனசு கஷ்டப்படக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேர், லைக் ஜாலியாக ஃபன்னான ஒரு பேராக இருக்கணும். ரொம்ப பாண்டிங்காக இருந்துச்சு அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும்போது மனசு ஃபஸ்ட் வலிக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஆனால் தலைவரும் நல்ல கோஆப்ரேட் பண்ணுறாரு. ஸோ என்ன பைக்கு என்ன மாடலு அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அது வரைக்கும் சொன்ன மாதிரி செஞ்சுட்டோம் டிஜிஸ். பைக் வந்து எடுக்கணும்னு சொன்னோம், எடுத்துட்டோம். எடுத்தது நம்ம அங்கே போய் எடுத்தது அது எல்லாமே இந்த விளாக்லேயே நான் வந்து ஆட் பண்ணுறேன். அண்டு இனிமேல் ஃபன் இருக்குங்க, வேறு லெவலில் ஃபன் இருக்குது. ஹே டிஜிஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா எக்ஸ்பிளேட் மோட்டர் பைக்ஸ் அப்படின்ற பிளேஸில் இருக்கோம். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரியே செய்ய போகிறோம். என்னென்னா லைக் பைக் எடுக்க போகிறோம் இன்றைக்கி டெலிவரி. ரெண்டல் பைக்கு தான், பட் இந்த தடவை மாஸ் காட்ட போகிறோம். என்ன அப்படின்னா பெட்ரோல் பைக். லாஸ்ட் டைம் வந்து நம்ம பேட்ரி பைக் எடுத்து 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் வந்து ரன் பண்ணியிருந்தோம். பேட்ரி பைக் கிடையாது, அது கிங். ஸோ நம்ம கிங் வந்து நமக்கு யூகே ரோட் லைஃப் எல்லாத்தையும் நமக்கு வந்து பெர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்தாரு. ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டல் பைக் எடுக்க போகிறோம். இப்போ பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? R125. R15 கிடையாது, Yamaha R125. வா, என்ன லுக்குன்னு மட்டும் பாருங்க. வாட் அவெஞ்சர்ஸ் லுக், இன்னும் எவ்வளோ மாசாக இருக்குன்னு பாருங்கள். இது செகண்ட் ஹேண்ட் பைக் தான். செகண்ட் ஹேண்டே எவ்வளோ வந்துடுறா, 2,50,000 கிட்டக்க வருது, அதாவது 2,500 pounds. நம்ம இப்போதைக்கெல்லாம் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம். ஹோப்ஃபுல்லி அதையும் சொன்ன மாதிரி ஃப்யூச்சரில் எடுப்போம். ஓகே டிஜிஸ், கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம். பாய். தலைவரை வந்து சினிமோட்டோ மூடில் பாருங்கள், சினிமோட்டோகிராஃபிக் மூடில் பாருங்கள் நம்ம தலைவருக்கு பேர் வந்து என்ன வைக்கலாம் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். லெட்ஸ் கோ. எப்படி இருக்குது அப்படின்றது வந்து கொஞ்சம் சொல்லுங்கள். மாடல் கேமரானா சோனி HX90 அப்படின்றது வாய்க்கில் வரமாட்டேங்குது. ஸோ இது என்ன மாடல் கேமரானா சோனி HX90 அப்படின்ற கேமரா இது. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது வந்து சொல்லுங்கள் டிஜிஸ். நம்ம வந்து லேட்டாக பார்ப்போம். நம்ம சொல்கிற டைலாக் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தோம்ல, அது இப்போ மறுபடியும் சொல்லுவோம். ஸ்டே ஸ்ட்ராங், கீப் ஃபார்வர்ட், ஆல்வேஸ் பி ஹாப்பி. டிஜி பாய்.